இந்த நாட்டில் இனங்களை குழப்புகின்ற அல்லது மதங்களுக்கு இடையில் கலவரங்களை தூண்டும்படியாக பேசினால் அது ஒரு குற்றம் அப்படி என்று சொல்லி ஒரு ஐசிஆர்பி சட்டம் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த உதயகமன் பில ஞானசார தேரர் போன்றவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? அது அரசியல் கலாச்சாரம், மிக நீண்ட காலமாக அரசியல் கலாச்சாரம் என்ன சொல்லுவேன்னா, இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையை ஒரு சந்தேகத்தோட ஏற்படுத்தி விட்டால் அது சில சந்தர்ப்பங்களில் இன்னும் ஒரு பிரச்சனையின் பொழுது ஒரு வன்முறையை ஏற்படுத்தலாம். நவீன பிரபாகரன் புலிகளை எழுப்பார், புலிகளுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பா? இங்கு இவர்கள் எல்லோருமே சொல்லுவது போல இந்த அனுரகுமார திசாராக்கவினுடைய அல்லது என்பிபியினுடைய ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்று சொல்லியோ அல்லது மக்கள் நேய ஆட்சி என்பதனையோ எப்படி வரையறுக்க முடியும் என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய பலவீனங்களை வெளிப்படுத்துகின்றது. அரசாங்கம் எடுக்கின்ற மிக முக்கியமான தீர்க்கமான முடிவுகள் இல்லாமையினை வெளிப்படுத்துகின்றது. மிகப்பெரிய ஒரு விளம்பரம் இருக்கின்றது. இன்று ஊடகங்களை பார்த்தால் கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. இது ஏதோ தமிழக தரப்புக்கு சாதகமாக இந்த விஷயம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அங்கு ஒரு இனவாத ரீதியான கருத்தை தான் முன்வைக்க வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இப்போதும் சமூகத்தில் மிக பயங்கரமான விடயங்கள் என்று சொல்லி ஒரு சில விடயங்கள் பேசப்படுகிறது. மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் முன்னால் இப்படியான பிரச்சனைகள் உருவாகுமோ என்று சொல்லி இப்படியான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக நம்மோடு பிரஷ்னோ இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஷ்னோ. வணக்கம் பிரியங்க. குறிப்பாக இப்போதைய சூழ்நிலையில் இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அல்லது அரசை பயங்கரவாதத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கான சட்டம் என்று சொல்லி ஒன்றுக்கான வரைப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய பார்வையில் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கிய கதையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் இதை பற்றி என்ன அறிகிறீர்கள்? தற்பொழுது நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பேரினவாத எழுச்சியை தென்னிலங்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்கள் என்பன அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலைமை என்பதும் இந்த டித்வா சூறாவளியின் போது அறிவிக்கப்பட்ட நிவாரண திட்டங்கள் என்பன முழுமையாக மக்களுக்கு சென்றடைந்திருக்கின்றதா? ஆகவே முழுமையாக சென்றடையாத போது அது ஒரு போராட்டங்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் பொருளாதாரம் மிக மோசமாக போகிற சந்தர்ப்பத்திலும் போராட்டங்கள் வரும். இவ்வாறான போராட்டங்கள் வருகின்ற பொழுது அதனை அடக்குவதற்கு மீண்டும் ஒரு அறகலையை போன்ற ஒரு போராட்டம் தோற்றம் பெறாமல் தவிர்ப்பதற்கு இவ்வாறான சட்டங்கள் தேவை. அதே நேரம் இவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதனூடாக இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குமானால் தற்பொழுது இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை அப்படியே வைத்திருக்கலாம் என்ற ஒரு நல்லெண்ணத்திலும் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்று சில விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். என்னுடைய பார்வையிலும் அது உண்மையாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கின்றன நினைக்கிறேன். குறிப்பாக பிரஷ்னோ, கடந்த காலங்களிலே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அல்லது பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் ஏன் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜேவிபியினரை கூட மிகப்பெரிய அளவிலே பழிவாங்கி இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட தரப்புகளாக அதற்கான மாற்றீடுகளை கொண்டு வர வேண்டும் என்கிற போது இவர்கள் அதற்கு மாற்றீடான விடயங்களை தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்னமும் கடுமையான விடயங்களை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் நினைத்திருக்கிறார்களா தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா? அல்லது மீளவும் இவர்களுடைய ஆட்சி இன்னொரு தரப்புக்கு, குறிப்பாக எல்லோரும் சொல்வது போல நாமல் ராஜபக்சவுக்கு செல்லுமாக இருந்தால் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற எதிர்கால பார்வை இல்லாமல் எப்படி நடந்து கொள்கிறதா ஜேவிபி என்ற சந்தேகம் எல்லாரிடமும் இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? தேசிய மக்கள் சக்தி நினைக்கின்றது முதல் இந்த 5 வருட ஆட்சி என்பதனை நாம் நிலையாக கொண்டு செல்ல வேண்டும். தற்பொழுது இந்த ஆட்சிக்கு உள்ளக ரீதியில் நாட்டுக்குள் இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து அதனை ஒரு ஆட்சி மாற்றமாக ஏற்படுத்துவதற்கு யாரும் முனையக்கூடாது. ஆகவே மீண்டும் ஒரு அறகலைய போன்ற போராட்டங்கள் தோற்றம் பெறுவதனை எவ்வாறு தவிர்க்கலாம்? ஏனெனில் அறகலைய போன்ற போராட்டங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு ஜேவிபியினருக்கு இருந்தது. அவர்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த போராட்டங்கள் தோற்றம் பெறும், அதன் பின்னர் அயல் நாட்டு சக்திகள் எவ்வாறு அதற்குள் மிக முக்கிய பங்கை வகிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் மீண்டும் ஒரு போராட்டம் ஏற்படக்கூடாது என்பது மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற அந்த சட்டத்துக்கே பெயர்.
ஆகவே அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு இவ்வாறான கருவிகள் இவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஏனெனில் இவர்கள் முழுமையாக ஒரு விளம்பரத்தின் ஊடாகத்தான் ஆட்சியை நடத்துகின்றார்கள். இவர்கள் சொல்வது போன்று மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதா அல்லது மக்களிடம் இவ்வாறான மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்கின்றது, எளிமையாக இருக்கின்றோம், அரசாங்கத்தினுடைய செலவுகள் மிக அதிக அளவு குறைக்கப்பட்டிருக்கின்றது, நாட்டில் ஒரு சட்டத்தின் ஆட்சி இடம்பெறுகின்றது என்பதனை மிகப்பெரிய அளவு இவர்கள் ஒரு விளம்பரமாக முன்னெடுக்கின்றார்கள். அந்த விளம்பரம் தான் தற்பொழுது வரை இந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதியாக இருந்த கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட IMF-னுடைய உடன்படிக்கை காரணமாகத்தான் தற்பொழுது வரை இந்த பொருளாதாரம் முன்னகர்த்தப்படுகின்றது. எனினும் அரச செலவினங்களை இவர்கள் குறைத்திருக்கின்றார்கள். முன்னாள் அரசியல் தலைவர்கள் மீது சில பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்பட்டாலும் எந்த அளவு தூரம் அது ஒரு துரித கதியில் முன்னெடுக்கப்படுகின்றது, அது உண்மையில் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைக்கு இவர்கள் செல்வார்களா? தற்பொழுது சட்டமாதிபர் திணைக்களம் கூட 2 பிரிவுகளாக வந்திருக்கின்றது. ஏன் அங்கு CID-யினரும் சட்டமாதிபர் தரப்பின் திரிவ பீரிஸ் போன்றவர்களும் ஒரு தரப்பாக செயற்படுவதற்கு முனைகின்றார்கள். அவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற வாதங்கள் கூட உண்மையில் சட்டமாதிபர் தரப்பு அவ்வாறான வாதங்களை முன்வைக்க முடியுமா? ஏனெனில் பொலிஸ் மாதிபருக்கு எதிராக அவரை ஒரு மிருகம் போன்று, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் போன்ற வாதங்களை திலிவ பீரிஸ் நீதிமன்றத்தில் முன்வைத்தார். அவர் பொலிஸ் மாதிபராக இருக்கின்ற காலத்தில் எத்தனை பேரை கைது செய்தார்? ஆகவே அந்த கைதுகள் எல்லாம் ஒழுங்குமுறையாக இடம்பெற்றவா? அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த வழக்குகள் இப்பொழுது நீதிமன்றங்களில் நிற்கின்றது. அவர் பொலிஸ் மாதிபராக இருந்த காலத்தில் 1-2 விடயங்கள் அரசியல் ரீதியாக சொல்லப்படுற விடயங்களை தவிர சாதாரணமாக எத்தனை விடயங்கள் இடம்பெற்றது? அந்த விடயங்கள் தொடர்பில் எல்லாம் சட்டமாதிபருடைய நிலைப்பாடு போலீசார் சார்ந்த ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. தற்பொழுது சட்டமாதிபர் தரப்பே 2 பிரிவுகளாக ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கில் வந்திருக்கின்றது. திலிவ பீரிஸ் விலத்தப்பட்டிருக்கின்றார். அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெறுகின்றது. இந்த விடயங்களில் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பலவீனங்களை வெளிப்படுத்துகின்றது. அரசாங்கம் எடுக்கின்ற மிக முக்கியமான தீர்க்கமான முடிவுகள் இல்லாமையினை வெளிப்படுத்துகின்றது. கல்வி அமைச்சருடைய அந்த கல்வி சீர்திருத்த கொள்கையில் ஏற்படுத்தப்பட்ட விளைவு, பிரதமருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத பிரேரணை, 6ஆம் திருத்தத்தில் ஏற்பட்ட 6ஆம் தரத்தினுடைய பாடதானத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பன எல்லாம் அரசாங்கம் எந்த அளவு தூரம் கருத்தில் கொள்ளுகின்றது? 300 கோள்கள் என்ற சார்ந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை மிகச் சரியான முறையில் அவர்கள் அதனை ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்களா அல்லது சுய பரிசோதனைக்கு உட்படுத்துகின்றார்களா என்றால் அவர்கள் எதேச்சதிகாரமாக அதனை தாண்டி செல்லத்தான் முற்படுகின்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு 3-2 பெரும்பான்மை இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு விளம்பரம் இருக்கின்றது. இன்று ஊடகங்களை பார்த்தால் கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் அந்த ஊடக நிறுவனங்களை தடை செய்வதற்கு கூட அவர்கள் முனைகின்றார்கள். ஊடகங்களை தடை செய்வது என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவில் உற்று நோக்க வேண்டிய விடயங்கள். ஊடகங்கள் ஒரு செய்தியை தவறாக விடுவதற்காக இவர்கள் தடை செய்கின்றார்கள் என்றால் அல்லது அதன் உண்மைத்தன்மை இல்லை என்பது சில விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இவர்களுக்கு ஆதரவாக இன்று எந்தளவு தூரம் ஊடகங்கள் செயல்படுகின்றது? அரசாங்கத்துக்கு எதிராக சில அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர்களுடைய கடந்த காலத்தை முன்வைத்து அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை எல்லாம் செய்தி வெளியிடுகின்ற மிக முன்னணி நிறுவனங்கள் இருக்கின்றன, பல யூடியூப் தளங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தன் மீதான விமர்சனங்களையும் தன் மீதான எதிர்ப்பு போராட்டங்களை அடக்குவதற்கு இவ்வாறான சட்டங்கள் இவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்படியான சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்று. ஆனால் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் அந்த அதிகாரத்தை தக்க வைப்பது என்பது இவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றன அல்லவா? முக்கியமாக குறிப்பிட வேண்டும், நீங்கள் இப்போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் என்ற விடயம். ஆனால் மிக முக்கியமாக சிங்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரதியில் இந்த விடயம் இல்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இதே நேரம் இந்த NPP அரசாங்கம் தாங்கள் அரசாங்கம் என்ற கடிவாளத்தை தொடர்ந்தும் வைத்திருப்போம் என்ற நிலைப்பிலே இருக்கிறார்களா என்ற கேள்வி ஒரு புறம் ஏற்படுத்தப்படுகின்ற நிலையில் இந்த அரசினுடைய சகல கட்டமைப்பு
அமைப்புகளுக்குள்ளும் தங்களுடைய அதிகாரங்களை செலுத்த வேண்டும், அல்லது இனி வருகின்ற காலங்கள் முழுவதும் தங்களுடைய பக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியான நகர்வுகளை மேற்கொள்வதுதான் பொதுவான விமர்சனம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கின்ற சட்டம் மக்கள் வீதியில் நின்று போராடுவதையே கட்டுப்படுத்தக்கூடிய மிக மோசமான சட்டம் என்று சொல்வார்கள். சொல்லிக் கொள்வார்கள், அதாவது போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தருக்கு ஆட்சியை சுதேசிகள் பெற்றுக் கொடுத்தது இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போர் என்று சொல்லி, அப்படியாகத்தான் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற எங்களுக்கும் தங்களுக்கும் அல்லது இன்னும் ஒரு தரப்புக்கும் சேர்த்து இன்னும் ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறவர்கள் இது மிகவும் காரமானது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டது போல இதனை ஒரு சாட்டாக வைத்து தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தை அமுலிலே வைத்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆக இங்கு இவர்கள் எல்லோருமே சொல்லுவது போல இந்த அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அல்லது என்பிபியினுடைய ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்று சொல்லியோ அல்லது மக்கள் நேய ஆட்சி என்பதனையோ எப்படி வரையறுக்க முடியும் என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய ஆதரவாளர்களையும் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களையும் மிக மோசமாக மூளைச்சிலவை செய்து இவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்திற்கு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல இந்த ஊழல் என்ற விடயம், ஊழல் என்பதற்கு அப்பால் இந்த நாட்டில் நிறைய விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த நாடு சரியான பாதையில் செல்லுகிறதா என்ற ஒரு கேள்வி இப்போதும் எழுந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்லுங்க பிரஷ்னு, அதாவது இந்த நாடு இப்போது இந்த ஊழல் என்பதற்கு அப்பால் சரியான பாதையில் தான் கொண்டு செல்லப்படுகிறதா? இந்த நாட்டின் மிக முக்கியமான அடிப்படை பிரச்சனை என்பது பேரினவாதம். குறிப்பாக ஒரு இனவாத ரீதியிலான செயற்பாடுகள் தான் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கின்றது. இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஒன்று ஏற்படுமானால் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் லஞ்சம் ஊழலில் கட்டாயம் ஈடுபடுவார்கள். இந்த லஞ்சம் ஊழல் என்பன அதிகார துஷ்பிரயோகத்துடன் நேரடியாக தொடர்புபடுகின்ற ஒரு விடயம். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்கள் இனவாத போர்வையினால் தான் மேற்கொள்ளக்கூடியதாக இலங்கையில் இருக்கின்றன. தொடர்ந்தும் எண்ணிக்கையில் சிறுபான்மையிலாக இருக்கின்ற தமிழர்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அவர்கள் மீது சிங்களவர்கள் ஏன் இந்த இனவாதத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் என்றால் தங்களுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்காக எந்த ஒரு காலப்பகுதியிலும் இனவாத அலையை கொண்டுதான் ஆட்சியை கைப்பற்றுகின்றார்கள். ஆனால் இவர்கள் அதிலிருந்து வித்தியாசமாக மாற்றம், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்று வரக்கூடியதற்கான வாய்ப்பு 2022 மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இலங்கை சந்தித்தது. அதன் காரணமாக இவர்களுக்கு அது சாத்தியமான ஒன்றாக இருந்தது. ஆனால் உண்மையில் இவர்கள் ஒரு இனவாதத்தை கொண்ட கட்டமைப்பு தான் இவர்களின் பின்னால், என்பிபியின் பின்னால் இருக்கின்ற ஜேபிபி என்பது. ஜேவிபி என்பது ஒரு ஜனநாயக கட்டமைப்பினூடாக இயங்கப்படுகின்ற ஒன்று அல்ல. அது ஒரு இடதுசார கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி மிக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும். எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பணியில் செல்லும். அந்த கட்சிக்கு பொலிட் பியூரோ தான் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. எனினும் அதில் தமிழர்கள் எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்த முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வி. உங்களுக்கு தெரியும், இங்கு இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கலாம், இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், இவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தாக்கம் செலுத்த முடியுமா என்று கேட்டால் இல்லை. இவர்கள் அந்த அரசாங்கம் எடுக்கின்ற திட்டங்களையும் செயற்பாடுகளையும் தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமே தவிர தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கு தாக்கம் செலுத்த முடியாது. ஆகவே இனவாதம் என்பது இந்த நாட்டில் இல்லாமல் இல்லை. தொடர்ச்சியுமாக அந்த இனவாத கட்டமைப்பு, இனவாத செயற்பாடுகள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு மிக அண்மைய உதாரணம் என்பது ஜனாதிபதியினுடைய கருத்து. இனவாத ரீதியிலான செயற்பாடுகள் இந்த நாட்டில் இடம்பெறுகின்றது, அதற்கு இடமளிக்க கூடாது என்று அவரே கூறுகின்றார். ஆகவே இனவாதம் இருக்கு என்பதை அவரே ஏற்றுக்கொள்கின்றார். அடுத்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து தன் நிகழ்வுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது எந்த அளவு தூரம் அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்தினார், தாங்கள் நிவாரணம் வழங்குகின்ற மக்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார் என்றால் நேரடியாக அதிகார துஷ்பிரயோகம் ஒன்று அங்கு இடம்பெறுகின்றது என்பதனை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதற்கு பின்னால் எவ்வாறு மக்கள் ஏற்றி வரப்பட்டார்கள், அந்த பேருந்துகளுக்கு யார் கட்டணம் கட்டுகின்றார்கள், ஆகவே அங்கு ஒரு ஊழல் ஒன்று இடம்பெறுகின்றது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டித்வா சூறாவளி காரணமாக இடம்பெறுகின்ற நிதி கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது, அதே நேரம் அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் எந்த அளவு தூரம் உண்மைத்தன்மை தொடர்பில் இவர்கள் விசாரணை செய்ய போகின்றார்கள். இவர்கள் எதற்கெடுத்தாலும் கடந்த கால அரசாங்கம் ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். இவர்கள் கூறிய அத்தனை குற்றச்சாட்டுகளை நம்பி மக்கள் வாக்களித்திருந்தால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பிடமிருந்து எந்த அளவு தூரம் பணத்தை இவர்கள் மீள அரசாங்கத்தினுடைய திரைசேரிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
அல்லது அந்த நேரம் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களிடமிருந்து எந்தளவு தூரம் நிதியை கொண்டு வந்திருந்தார்கள், பல வெளிநாடுகளில் இருக்கின்ற நிதியினை கொண்டு வரப்போவதாக எல்லாம் அறிவித்தார்கள். அது அத்தனையும் ஒரு விமர்சன ரீதியிலான கருத்துக்களை தவிர அது அத்தனையும் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தால் அதனை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கே மீதான குற்றச்சாட்டு என்பது மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊழல் சம்பந்தமான முறைகேடு தொடர்பிலான வழக்கு அல்ல. அவர் வெளிநாட்டுக்கு சென்று நாடு திரும்புகையில் பிரித்தானியாவில் 2 நாள் நின்றார். அது அவருடைய மனைவிக்கு வழங்கப்படுகின்ற கௌரவ பட்டம் தொடர்பில் அவர் நின்றிருந்தார். அது உத்தியோகபூர்வ விஜயமா இல்லையா என்பது தொடர்பில் தான் அவரை கூட இவர்களால் கைது செய்ய முடிந்திருக்கின்றது. அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று அவர் கூறுவது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பயணத்தில் இடம்பெற்ற விடயமே தவிர மற்ற விமர்சனங்கள் எல்லாம் விமர்சனங்களாகவே இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களுக்கிடையிலான முறுகலை இல்லாமல் ஒழித்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் முதலாவது இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசியலமைப்பில் ஒரு திருத்தத்தை, தமிழ் மக்களுக்கு அரசியலமைப்பை திருத்தி அவர்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் ஊடாகத்தான் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். உள்நாட்டில் எந்த விதமான முரண்பாடுகளும் பிரிவுகளும் இல்லாத நிலைமையை ஏற்படுத்த முடியும். இவர்களால் தையிட்டி பிரச்சனையை கூட தீர்க்க முடியவில்லை என்றால் இவர்களால் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா? இந்த நாட்டுக்குள் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் இருக்கின்ற பொழுது வெளிப்புற சக்திகள் ஆதிக்கம் செலுத்துவதை இவர்களால் தடுக்க முடியாது. அதே போன்று இலங்கை வெளிப்புற சக்திகளிடமிருந்தால் வெளிநாடுகளிடமிருந்தால் மிக அதிகளவான கடன்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் திருப்பி கேட்கின்ற சூழ்நிலையில் அதனை செலுத்த முடியாதவர்களாகத்தான் இலங்கை இருக்கின்றது. 2028 மீளச் செலுத்த வேண்டும் கடன்களை. அந்த நேரத்தில் வெளிநாட்டு கையிருப்பு எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாது. அதற்கிடையில் இன்னும் 2 தடவை புயல் அடிக்குமாக இருந்தால் அல்லது வறட்சி ஏற்படுமாக இருந்தால் நிலைமை எந்த அளவு தூரம் மோசமாகும். தற்பொழுது கூட 2028 கடனை மீளச் செலுத்துவது கஷ்டம். இது 2032 கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய இனவாதத்தை முழுமையாக இல்லாமலாக்கி நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்காமல் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்று இவர்கள் நம்புவார்களாக இருந்தால் எதன் அடிப்படையில் அதனுடைய கட்டமைப்புகள் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பிரியங்கன், உங்களுக்கே தெரியும், இந்த இனப்பிரச்சனை இல்லை என்றால் இலங்கை சிங்கப்பூருக்கு மேம்பட்ட ஒரு நாடாக இருந்திருக்கு. ஆனால் இனப்பிரச்சனை என்ற ஒன்று மட்டும்தான் இந்த நாட்டை இந்தளவு தூரம் இவ்வளவு மோசமாக வைத்திருப்பதற்கு காரணம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது இலங்கையினுடைய தேசிய வருவாயில் வடக்கு கிழக்கு மாகாணம் செய்திருக்கக்கூடிய அந்த பங்கீடு என்பது எப்படி இல்லாமல் போனது என்பதும் இன்றும் சரியான முறையில் இதனை பயன்படுத்தினால் எப்படி இந்த நாட்டை வளப்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் சரியான சிந்தனைகள் இல்லை. எங்கே எப்படி புத்தர் சிலைகளை வைக்கலாம் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமுமாக இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களையும் எடுத்து காட்டலாம். பிரஷ்னு, அதாவது கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்களை மிக மோசமாக விமர்சித்தவர்கள் இந்த ஜேவிபி தரப்பு. என்பிபி என்று சொல்வதை விட ஜேவிபி என்றே சொல்லிக்கொள்ளலாம். கடந்த கால அரசியலில் இருந்தவரும் அவர்கள், இப்போது நிர்வாகத்தையும் முடிவுகளையும் தீர்மானிக்கக்கூடியவர்களும் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு மேசையிலே அதிகளவான கோப்புக்கட்டுகளை காட்டித்தான் ஆட்சிக்கு வந்தார் அனுரகுமார திசாநாயக்க. அந்த கோப்புகள் எங்கே என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. இந்த நாட்டினுடைய மிக மோசமான ஊழலை செய்தவர்கள், இந்த நாட்டை திவாலாக்கியவர்கள் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தவர்களுக்கு கூட எதிராக கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, அரசையும் அமைச்சரவையும் விமர்சிக்கின்றவர்களுக்கு எதிராக விரைவில் சட்டம் பாயும் அல்லது வெறுப்பு பேச்சுகளை ஏற்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜேவிபியும் அதனுடைய தோழர்களும் பேசிக்கொள்கிறார்கள் இல்லையா? ஆரம்ப காலங்களில் நீங்கள் செய்த அதே வேலையை உங்களுக்கு எதிராக செய்கிற போது உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவு போராளிகளாக மக்களுக்காக இருந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே தான் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் வாரி சுருட்டி ஒரு தன்னுடைய வாய்க்குள் போடுவதற்கான ஒரு சட்டம்தான் இந்த அரசாங்கத்தை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொதுமக்கள் வீதியிலே நின்று போராடுகிற போது அதனை கலைப்பதா இல்லையா என்பதனை காவல்துறையை தீர்மானிக்கலாம். அல்லது பிரஷ்னுவினுடைய சொந்த உடைமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை இராணுவம் நினைத்தால் இது சந்தேகத்துக்கிடமானது அல்லது இது பாரதூரமானது என்று நினைத்தால் தன்வசப்படுத்தி அதனை பார்க்க முடியும். இங்கே தனிநபர்களுடைய உரிமை மீறப்படுகிறது. இலங்கை
ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லுகின்ற இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக காவல்துறை கூடாது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்பதை தமிழர்களாக நாங்கள் நம்பவும் முடியாது அல்லவா? எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய ஜனநாயக உரிமையை அவர்கள் தரவில்லை என்பதுதான். அது ஒரு பேருக்கு மட்டும்தான் அப்படி இருக்கின்றதை தவிர அது ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசாகத்தான் இருக்கின்றதா என்பதை அது தன்னுடைய செயற்பாடின் மூலம் நிரூபிக்க வேண்டும். மக்கள் போராட முடியாது என்று ஒரு சட்டங்கள் வருமாக இருந்தால், ஏற்கனவே சில விசேட தேவைகளுக்காக அவ்வாறு போராட்டங்களை தடை செய்வதற்கான அதிகாரங்கள் அரசாங்கத்திடம் இருக்கின்றது. எனினும் விசேடமாக அவ்வாறான சட்டங்களை இந்த நாட்டில் கொண்டு வருவதென்றால் ஜேவிபி யோசிக்க வேண்டும். தாங்கள் 96 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியை கைப்பிடிக்கும் வரைக்கும் கொழும்பு வீதியோரங்களாக இருக்கலாம், இந்த நாட்டில் எத்தனையோ வீதியோரங்களில் இவங்கள் கூக்குரலிட்டு செல்லாத நாட்களே இல்லை. கொழும்பில் அரவாசி நாட்கள் வந்து அங்கே வாகன நெரிசல் ஏற்படுவதற்கு இவங்களும் அந்த ரவுண்ட் அபவுட்டில் வந்துட்டு கத்துறதான் காரணம் இல்லையோமோ. ஆனால் இன்றைக்கு அவங்க சொல்கிறாங்க போராட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்தால் நீதிமன்றம் அவங்களோட ஆட்சியில் போலீஸ் போய் தடை உத்தரவு எடுக்குது. என்னண்டா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி அதிகாரம்தான். இவர்கள் ஏதோ புனிதர்கள் போன்று, இவர்கள் ஒரு இடதுசார சிந்தனையை கொண்டவர்கள் போன்று இவர்களை இப்படி செய்யலாமான்னு நாங்கள் திருப்பி அதை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் இதற்கு முன்னர் இனவாதிகளாகத்தான் இருந்தார்கள். சுனாமியின் போது அவர்களுடைய இனவாதம் எங்களுக்கு தெரியும், யுத்தத்தின் பொழுது அவர்களுடைய இனவாதம் தெரியும். இன்று வரை காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பில் அவர்கள் பேசுவதற்கு தயாரா? ஏன் அவர்களை சேர்ந்த லலித் குஹனாக்களுடைய பிரச்சனையில் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆகவே அவர்களை நாங்கள் அந்த தூரம் சிந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. நிச்சயமாக பிரஷ்னோ, அதாவது இவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு கொள்கை எல்லாம் வெறும் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அந்த ஆட்சி கதையை மையப்படுத்துவதற்காகத்தான் இருந்திருக்கிறது என்பதனை அப்பட்டமாக தெளிவுபடுத்துகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல லலித் குஹன் வழக்காக இருக்கலாம், மாத்தறையில் இருக்கக்கூடிய அந்த மாத்தளை புதைகுழி தொடர்பாக இதுவரை இவர்கள் செய்திருக்கக்கூடிய விடயம் என்ன? அந்த வழக்கை கூட நகர்த்த முடியாத நிலைமையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு தரப்பு இருக்கிறது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கள். அங்கே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய தோழர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்காதவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி வடக்கில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் அமைச்சரும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்லுவதை ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி மக்கள் நம்புகின்றார்களோ தெரியவில்லை. ஒரு தரப்பு என்பது எப்பொழுதுமே அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மக்களில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் என்பவர்கள் ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம், பயன்படுத்த முடியும், எல்லோரும் இந்த பக்கம் நிற்கின்ற பொழுது நாம் இந்த பக்கம் நின்றால் எங்களுக்கு சில சாதகங்கள் கிடைக்கும் என்று நம்புகின்ற தரப்பு இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. எல்லா புரட்சி காலத்திலும் அதற்கு எதிரான தரப்புகள் இருந்திருக்கின்றன. ஆகவே அதனை ஒரு பெரிய விடயமாக பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் எங்களுடைய தரப்புகளான தமிழ் மக்களுடைய தரப்புகள் எந்த அளவு தூரம் செயலாற்றுகின்றன, அவர்கள் இவர்களை விட மோசமாக செயல்பட்டால் இவர்களை நம்ப வேண்டிய தேவை தான் ஏற்படும். இப்போ அப்படித்தான் இந்த நிலைமை போய்கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது திருகோணமலை நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் என்பது சட்டமாதிபர் தரப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு அவரே பின்வாங்குகிறார். இந்த நிலைமையெல்லாம் இந்த நாட்டின் சட்ட ஆட்சியை எந்த அளவு தூரம் கேள்விக்குட்படுத்தும்? ஏற்கனவே அந்த புத்தர் சிலை திருகோணமலையில் வைக்கப்படுகின்ற பொழுது முதலில் சொன்னார்கள் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக நாங்கள் அந்த புத்தர் சிலையை அகற்றோம் என்று. அப்புறம் அடுத்த நாள் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்லிமெண்ட்டில் சத்தம் போட திருப்பி கொண்டு புத்தர் சிலையை வச்சுட்டு இல்லை நேற்று யாரோ அந்த புத்தர் சிலைக்கு சேதம் ஏற்படுத்த பார்த்தாங்க, அதுக்காகத்தான் திருப்பி கொண்டு வச்சுனாங்கன்ட்டு திருப்பி ஒரு கதையை சொன்னாங்க. உண்மையில் அங்கே என்ன பிரச்சனை? கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அந்த இடத்துல தன்னுடைய சட்டத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு சொந்தமான இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வியாபார நடவடிக்கைக்காக ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் விகாரையை சேர்ந்த, அதாவது ஒரு விகாரைக்கு சொந்தமான அல்லது அதற்கென்று ஒதுக்கப்பட்ட நிலம் என்று கூறப்படுகின்றது, அந்த நிலத்தில் விகாரைக்கு பதிலாக வியாபார நடவடிக்கையை கொடுத்திருந்தீர்கள். அதனை அப்புறப்படுத்த விழுக்கிடுகின்ற பொழுது அங்கு ஒரு புத்தர் சிலையை நிறுவுகின்றீர்கள். இதுதான் இங்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. இனவாதத்தை ஏன் எல்லாரும் கையில் எடுக்கின்றார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருப்பது ஏதோ ஒரு வகையில் லாபம். அந்த லாபம் ஊழலாக இருக்கலாம், அதிகார துஷ்பிரயோகமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று அபகரிக்கிற முயற்சியாக இருக்கலாம். இது அந்த நிலத்தில் நாங்கள் அந்த கடையை நடத்தணும் என்றதுக்காக இவங்கள் புத்தர் சிலையை கொண்டு வச்சு அந்த பிரச்சனையை மாற்றுறாங்க. அப்படின்னா ஒரு இனவாத ரீதியில் புத்தர் சிலையை வச்சா நான் கடையும் நடத்தலாம், என்ன நடத்தலாம் என்ற நம்பிக்கையை எப்படி கொடுக்குறாங்களா?
நாங்களும் ஒரு புத்தர் சிலையை வச்சுட்டு இந்த பிரச்சனையை மாற்றி இப்போ அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கம் வந்த நேரத்தில் அடிபணிஞ்சு பேசாமல் போட்டு சட்டமாதிரத்தினக்கெல்லாம் அந்த வழக்கை தொடுத்ததுக்காக பிக்குமார் உள்ளே இருக்கிறோம். சரத் வீரசேகர அங்கே இருந்து வாரார், வந்து அவர் ஒரு இனவாத ரீதியான கருத்தை தெரிவிக்கிறார். அவர் இந்த நாட்டில் மனித உரிமைக்காகவோ ஜனநாயகத்துக்காகவோ எந்த ஒரு ரீதியிலையும் குரல் கொடுத்த ஒரு மனுஷன் இல்லை. இந்த டித்வா சூறாவளி நேரத்திலையும் அவரையும் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கண்டா இல்லை. ஆனால் இனவாதம் என்ற ஒரு விஷயம் எங்கே வருதுண்டா, விமல் வீரவன்ச வருவார், சரத் வீரசேகர் வருவார், உதயகம்மன் வருவார், இப்படியானாக்களை நீங்கள் பார்க்கக்கூடியவர். அவர் திருவோணமலைக்கு வந்து என்ன சொல்கிறார், நவீன பிரபாகரன்றார், புலிகளை எழுப்பார். புலிகளுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பா? அரசாங்கத்தின் ஒரு பிரிவு தான் அந்த வழக்கை போடுது, போலீஸ் அந்த வழக்கில் கைது செய்து முற்படுத்துது. அப்போ இதுக்கும் பிரபாகரனுக்குமோ இதுக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் ஏதாவது பிரஷ்னோ இதிலே அவர்கள் பார்ப்பது எல்லாம் இந்த மக்களுக்காக பேசுகின்றவர்கள், மக்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக இருப்பவர்கள் எல்லாம் பிரபாகரன்கள் என்ற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அதாவது கரையோரத்திலே தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட அல்லது மக்கள் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இதிலே சொல்லுகின்றபடியும் ஒரு ஆபத்து வேளையிலே மக்கள் வெளியேறுகின்ற வழியாக அது காணப்படுவதனால் அதனை முடக்கி வைக்க முடியாது என்று இல்லை. இது நீங்கள் அப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்தி நாங்கள் இதன் மூலம் அதற்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நம்பலாம். உண்மையில் என்னென்னா இனவாதத்தை எப்படி நான் கையில் எடுக்கலாம், அதுக்கு எனக்கு யாரெண்டாலும் ஒரு ஆளை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. இது தனியாக ஒரு இனவாத ரீதியிலான சட்ட ரீதியாக இந்த பிரச்சனை அணுகப்பட்டிருக்க வேண்டும், சட்ட ரீதியிலான நடைமுறை செயற்படுத்த வேண்டும். சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை போக நவீன பிரபாகரன்கள் என்று அவர் சொல்ல வாரது என்னென்றா, இது ஏதோ தமிழக தரப்புக்கு சாதகமாக இந்த விஷயம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அங்கு ஒரு இனவாத ரீதியிலான கருத்தை தான் முன்வைக்க இனங்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையை ஒரு சந்தேகத்தோடு ஏற்படுத்தி விட்டால் அது சில சந்தர்ப்பங்களில் இன்னும் ஒரு பிரச்சனையின் பொழுது ஒரு வன்முறையை ஏற்படுத்தலாம் என்றது நோக்கங்கள்லாம் அவங்கள ஒரு இனவாத கருத்தை முன்வைக்கிறாங்க. பிரஷ்னோ, அதாவது இந்த நாட்டில் இனங்களை குழப்புகின்ற அல்லது மதங்களுக்கு இடையில் கலவரங்களை தூண்டும்படியாக பேசினால் அது ஒரு குற்றம் அப்படி என்று சொல்லி ஒரு ஐசிஆர்பி சட்டம் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த உதயகம்மன் பில ஞானசார தேரர் போன்றவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? அது அரசியல் கலாச்சாரம், மிக நீண்ட காலமாக அரசியல் கலாச்சாரம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் பௌத்தத்தையும் சிங்களத்தையும் உங்களுடைய மதங்களாகவும் மொழிகளாகவும் கொண்டிருப்பீர்களானால் உங்களை நோக்கி பயங்கரவாத தட்ட சட்டமோ இல்லை ஐசிஆர்பி சட்டமோ பாய்வதற்கு வாய்ப்பு குறைவு. நீங்கள் மிகப்பெரிய அளவில் அறகலையாக மாறி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னுக்கு வந்து நின்றால் மட்டும்தான் உங்கள்கிட்ட அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவங்க பார்ப்பாங்க. மற்றபடி ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கெல்லாம் அந்தளவுக்கு அந்த சட்டம் பெறாது. தமிழர் முஸ்லீமாக இருந்தால் கவிதை எழுதினாலும் பெறது, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் பெறது. ஆகவே அடக்குமுறையை இப்போ சிங்களவர்கள் தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கெல்லாம் ஆட்சி மாற்றத்தை பற்றி விரும்புகிறார்கள். ஆனால் வேறு சமூகங்களாக இருந்தால் தாங்கள் அந்த பீடத்துக்கு ஜனாதிபதியாக அவர்கள் நினைச்சிருவார்கள் அல்லது தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அவர்கள் கோரியிருவார்கள் என்பதுதான் இந்த நாட்டின் அடிப்படை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்க அவங்களுக்கு அந்த சட்டங்கள் பாய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவான சந்தர்ப்பம் தான். இப்படியான ஒரு நிலைமை குறிப்பாக இலங்கையிலே புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அல்லது அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. இதற்கான மக்களுடைய கருத்து கூறப்பட்டிருக்கிறது. மக்கள் தெளிவடைய வேண்டும், மக்கள் தெளிவுபட்டு இதற்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மாத்திரமில்லாமல் இந்த நாட்டை மிக மோசமாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் வழங்குகின்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடைய வாய்களை மூட அல்லது ஊடகவியலாளர்களுடைய வாய்களை மூடுவதற்கு சட்டத்துறையை சுயாதீனத்தில் இருந்து தவிர்ப்பதற்கான அனைத்து விதமான சலுகைகளோடும் வரக்கூடிய இந்த புதிய சட்டமூலம் என்பது நிறைவேற்றப்படக்கூடாது என்பதில் ஒவ்வொரு மக்கள் தரப்பும் தங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு படுபயங்கரமான மனிதர்களை அடக்கக்கூடிய அல்லது இது ஒரு சர்வாதிகார நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு சட்டம் மூலமாக இது காணப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். விஷ்ணு, நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேச இருக்கக்கூடிய விடயம், அதாவது அரசாங்கத்தை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் மூலம் என்று ஒன்றை கொண்டு வருவது எதற்காக, எதனை அடிப்படையில் வைத்துக் கொண்டு என்று இதற்கு முன்பு இடம் இருக்கக்கூடிய விடயங்களை வைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம். நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம், அரசாங்கத்தை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு மத்தியிலே நாங்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த
நாட்டினுடைய குடிமக்கள் தங்களுடைய வாய்களை திறந்து பேச முடியாத நிலைமை, நீதிமன்றம் சுயாதீனமாக இயங்க முடியாத நிலைமை, இந்த நாட்டினுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இது ஒரு பேராபத்தாக மாறப்போகிறது. ஆகவே உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் இந்த சட்டம் மூலம் நிறைவேறுவதை தடுக்கச் செய்வதன் மிக காத்திரமான பங்களிப்புக்கான காலம் இது என்பதை கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் எல்லையற்ற அதிகாரங்களை வழங்குவதும், நீதிமன்றத்தினுடைய சுயாதீனத்தை தவிர்த்து இங்கு ஒரு ஆட்சி முறையும் அல்லது இதற்கு முன்பு சொல்லப்பட்டது போல ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கிய நகர்வுக்கான அடித்தளத்தை இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்போகிறது என்கின்ற மிக ஆபத்தை உணர வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்வுறவுகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம்.